இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பள்ளத்துல ஒரு டிராகன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டிராகன் மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே எப்ப பார்த்தாலும் அங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி கல்லை வந்து பாத்தீங்கன்னா அது மேல வீசிட்டே இருக்காங்க. அது மேல வரக்கூடாது, அது ரொம்பவே வந்து ஆபத்தானது ஆபத்தானது சொல்லிட்டு எப்ப பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அது மேல கல்லை வீசிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அந்த டிராகன் வந்து பாத்தீங்கன்னா இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வர ஆசைப்படுது. வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் அது மேல வந்து அங்க இருந்து நிறைய பேர் வந்து கல்லை வீசிட்டே இருக்காங்க. அதனால பயந்து போய் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அது உள்ளேயே வந்து போயிடுது. ரொம்பவே வந்து வருத்தத்துல இருக்கு. சோ இப்படி இருக்க சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதனால ஒரு கட்டத்துக்கு மேல இது தாங்கவே முடியல. அது மேல வந்து தூக்கி போடக்கூடிய கல்லெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சேர்த்து வச்சுட்டே இருக்கு. சோ இதே போல வருஷங்கள் வந்து ஆயிட்டே இருக்கு. அது சேர்த்து வச்ச கல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மலை மாதிரி ஆயிடுது. கடைசி அந்த டிராகன் அந்த குட்டி மலை மேலே ஏறினது இல்லாம இப்ப அங்க இருந்து பாத்தீங்கன்னா வெளியே இருந்து ஜம்ப் பண்றதுக்காக ட்ரை பண்ணுது. எப்படியோ ஜம்ப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வெளியவும் வந்துருது. சோ இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் நம்ம மேல எவ்வளவுதான் நெகட்டிவிட்டியை போட்டாலும் அது எல்லாமே ஒரு படிக்கல் மாதிரி வந்து சேர்த்து வச்சு நம்மளோட வேலையை கரெக்டா செஞ்சா நம்ம நிச்சயமா ஒரு நாள் ஜெயிப்போம்.